ஒரு பெரிய வேதாளம், குட்டி வேதாளம் ஆகிய 2 வேதாளங்களும் ஒரு காட்டில் இருந்த ஒரு பெரிய மரத்தில் வசித்து வந்தன. அந்த காட்டின் வழியாக யார் சென்றாலும் அவர்களை அந்த குட்டி வேதாளம் சோதித்து பார்க்கும். அந்த குட்டி வேதாளம் காட்டிற்குள் வரும் வாலிபர்களை பார்த்துவிட்டால் உடனே அது அழகிய பெண் வேடமெடுத்து அந்த வாலிபர்களை மயக்கும். அவர்களின் ஆசையை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கும். அதில் அந்த வாலிபர்கள் மயங்கிவிட்டால் அதன் பிறகு அவர்களை கொன்றுவிடும் அந்த குட்டி வேதாளம். இவ்வாறு மனிதர்களின் பலவீனங்களை அறிந்து கொண்டு பலவீனமானவர்களை கொன்று குவித்து வந்தது அந்த குட்டி வேதாளம். பொன், பொருள், மது, மாது என்று மனிதர்களின் பலவீனங்களை தூண்டிவிட்டு அவற்றில் மயங்குகிறவர்களை வேதாளம் கொன்றுவிடும் வழக்கம் அந்த காட்டில் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இப்படி இருக்க ஒரு நாள் அந்த காட்டின் வழியாக ஒரு இளைஞன் போய்கொண்டிருந்தான். அப்போது அதை கண்ட பெரிய வேதாளம் குட்டி வேதாளத்தை அழைத்து அவனை சோதித்து பார்க்கும்படி சொன்னது. உடனே அந்த குட்டி வேதாளம் ஒரு அழகிய பெண் வேடம் எடுத்து அந்த இளைஞனின் முன் சென்றது. ஆனால் அந்த இளைஞனோ, பெண்ணே, உன்னுடைய நளினமான நடைக்கு நான் ஒன்றும் மயங்கிவிட மாட்டேன் என்று சொல்லியபடியே அழகிய பெண் உருவத்தில் இருந்த குட்டி வேதாளத்தை தாண்டி சென்றான். அதை பார்த்து திகைத்து போன குட்டி வேதாளம் பொன்னையும் பொருளையும் அந்த இளைஞனுடைய முன்னால் போட்டது. ஆனால் அந்த இளைஞனோ அவைகளையெல்லாம் சட்டை செய்யாமல் அவற்றை மிதித்து கொண்டே நடந்தான். பின் அந்த குட்டி வேதாளம் 3வது சோதனையாக மது கலயத்தையும் மாமிசத்தையும் எடுத்துக்கொண்டு ஒரு காட்டுவாசி வேடம் கொண்டு அந்த இளைஞனின் எதிரே சென்றது. அதை கண்ட அந்த இளைஞன் மது, மாமிசம் 2ஐயும் ஒதுக்கி தள்ளிவிட்டு தன் போக்கில் நடந்து போய்கொண்டிருந்தான். இதனால் ஏமாற்றம் அடைந்த அந்த குட்டி வேதாளம் பெரிய வேதாளத்திடம் சென்று நடந்தவற்றையெல்லாம் கூறியது. அதற்கு அந்த பெரிய வேதாளம் சொன்னது, இதெல்லாம் இருக்கட்டும், விடு. இதற்கு மேல் ஒரு சோதனை இருக்கிறது. அதில் நிச்சயம் இவன் தேறமாட்டான். அந்த சோதனையில் இவன் தேறிவிட்டால் இவனை உயிரோடு விட்டுவிடுவோம். நானும் உன்னுடன் வருகிறேன் என்று கூறிய பெரிய வேதாளம் குட்டி வேதாளத்தையும் அழைத்து கொண்டு வழிப்போக்கர்கள் போல அந்த இளைஞனை பின் தொடர்ந்தன. பின் சிறிது நேரம் கழித்து அந்த 2 வேதாளங்களும் அந்த இளைஞனிடம் பேச முயற்சி செய்து அவன் அருகில் சென்றன. அந்த இளைஞனின் அருகில் சென்ற பெரிய வேதாளம், ஐயா, தாங்கள் மிகவும் கண்ணியமான மனிதராக இருக்கிறீர்கள். நாங்களும் உங்களை பார்த்து கொண்டேதான் வருகிறோம். நல்ல சந்தர்ப்பங்களையெல்லாம் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டு யாதொரு ஆசையும் இல்லாதவராக இருக்கிறீர்கள் என்று அந்த இளைஞனை பாராட்டியது. இதை கேட்ட அந்த இளைஞன் உடனே பதில் சொன்னான், அதுதான் என்னுடைய திறமை. வேறு யாராவது இருந்திருந்தால் அதற்கெல்லாம் அவர்கள் அடிமைப்பட்டிருப்பார்கள். ஆனால் நான் அப்படி அல்ல. நான் மற்றவர்களை விட மேலானவன். என் நிலையை பார்த்து நீங்களே அசந்து விட்டீர்கள் அல்லவா என்று அந்த இளைஞன் சொன்னான். அந்த இளைஞன் கூறியதையெல்லாம் கேட்ட பெரிய வேதாளம் குட்டி வேதாளத்தின் காதில் ரகசியமாக சொன்னது, இவனை அடித்து கொன்றுவிடு என்று. இதை கேட்ட குட்டி வேதாளம், ஏன் பெரிய வேதாளம் இவ்வாறு சொல்கிறது என்று குழம்பியது. அது பற்றி ரகசியமாகவே குட்டி வேதாளம் பெரிய வேதாளத்திடம் கேட்டது. அதற்கு பெரிய வேதாளம் சொன்னது, இவன் தற்புகழ்ச்சிக்காரன். மற்றவர்களை பின்னால் தள்ளிவிட்டு இவன் முன்னேற வேண்டுமென்று அலைகிறவன். எனவே இவனும் மோசமானவன்தான். இவன் கொலை செய்யப்பட வேண்டியவன்தான் என்றது. உடனே குட்டி வேதாளம் அந்த இளைஞன் மீது பாய்ந்து அவனின் கழுத்தை பிடித்து இறுக்கி அவனை கொன்றது. தற்புகழ்ச்சி கொள்வதும் எப்போதும் ஒரு தீமையான விஷயம்தான்.